இது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலையில் தோட்டத்துக்கு போகக்குள்ள எடுத்த வீடியோ இது. தோட்டத்துக்கு போய் பார்த்தா, தக்காளியோட வெயிட்டு தாங்க முடியாத தக்காளி செடிலாம் கீழே சாஞ்சிருந்தது. சரி, அப்புறம் குச்சி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறம் ஒரு சுற்றி வச்சு நல்லா குச்சை ஸ்ட்ராங்காக அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தக்காளி செடியெல்லாம் தூக்கி கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே தோட்டத்தில் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து தண்ணி ஃபில் பண்ண வராங்க, நீ காலையிலே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லிவிட்டு தக்காளிலாம் நிறைய பழுத்திருந்தது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சோளம் செடியெல்லாம் பூ வச்சுருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. சரி, சீக்கிரமாக சோளமும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா, பாவக்காய் செடியில் வந்து நிறையா பூ பூக்குது. ஆனால் வந்து எதுவுமே காயாகவே ஆக மாட்டுது, ஏன்னே தெரிய மாட்டுது. பாவக்காயில் வந்து இப்போ தான் ஒரே ஒரு குட்டியாக ஒரு பிஞ்சு தான் வச்சுருக்குது. ஆனால் நிறைய பூ இருக்குது, பூத்து பூத்து கொட்டிடுது, ஏன்னே தெரியல. சரி சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை போனால் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தக்காளி இருந்தது. அதை பறித்து அங்கே தண்ணி ஃபில் பண்ண வந்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளும் எவ்வளோ தான் யூஸ் பண்ணுறது, யாருக்காவது கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன். இவரை பார்த்திங்கன்னா, இவர் குட்டியாக தான் இருக்கிறார். ஆனால் இவர் எடுத்து ஒரு தக்காளியிலேருந்து எடுத்தேன் நான். ஒரு ஒரு தக்காளியில் ரோடு போட்டு வீடே கட்டிடுவார், பார்க்கதே இவ்வளோண்டு இருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அவரைக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய், காசரைக்கீரை, இவ்வளோ தக்காளி, அப்புறம் கொஞ்சம் அரைக்கீரை, இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.